எப்படியோ இதுல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. பிரியா இங்க தங்கறதுக்கு சம்மதிச்சிட்டான். இல்ல எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான்மா. நம்ம இந்த வீட்லயே அவளை நிறுத்தி வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா. அது கஷ்டங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா முடியாத காரியம் இல்லையே. முக்கியமா உனக்கு குடும்பத்தை தவிர வேற எதுவும் முக்கியம் இல்ல. அதே நீங்க 2 பேரும் ஒருத்தர் காதலிக்கிறீங்க. எத்தனை நாள் தான் இந்த காதலை மறைச்சு வச்சிருப்பீங்க? இன்னும் கொஞ்ச நாள்ல இதெல்லாமே நிச்சயமா மாறும். அதே நீயும் அதை பார்க்க தான் போற. அதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் ஆக போகுதுன்னு தெரியாதுமா. நான் இது வரைக்கும் அவ மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன்னு அவளுக்கு நான் இது வரைக்கும் தெரிய வைக்கவே இல்லையேம்மா. நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு நீ நினைச்சுக்கவும். அந்த கடவுளோட விருப்பம் இதுதானோ என்னவோ இருக்கலாம். ஆனா பிரியா சூழ்நிலையால் இல்லம்மா, முழு மனசோட தான் இங்க தங்கியிருக்கா. ஆண்டி ஆண்டி, நீங்க டிஃபன் சாப்பிட ஏன் இன்னும் வரல? உடம்பு நல்லா இருக்குல்ல? நான் நல்லதா இருக்கேன். நான் பால் குடிச்சேன்ல, அதனாலதான் எனக்கு சரியா பசி எடுக்கல. அட பரவாயில்லையே, இது ரொம்ப அழகா இருக்கு. இந்த குழந்தைக்கு பெரிய அநியாயம் நடந்திருக்கு. இவளோட சித்தி இவளுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருந்திருக்கா. இவளை ரொம்ப கொடுமை பண்ண ஆரம்பிச்சா. அப்புறம் இவளோட அப்பாவும் அதை கண்டுக்கவே இல்லை. வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாரு. அப்புறம் இங்க வந்துட்டாங்க. வித்யா, என்னாச்சு? என்ன யோசிக்கிற? ஆண்டி, நான் அந்த பொண்ணை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். பாவம், அவ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காளோ? எந்த பொண்ணு? ஆண்டி, நான் என்ஜிஓல சந்திச்சேனே அந்த பொண்ணு தான். நான் கூட உங்ககிட்ட அவளை பத்தி சொல்லியிருக்கேன்ல. அவளை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு ஆண்டி. அவ இப்போ எந்த நிலைமையில இருக்காளோ? அந்த பொண்ணை பத்தி ஏதாவது தெரிஞ்சா நல்லா இருக்கும். இதுன்னு அவ்வளவு பெரிய விஷயம் இல்லையே. போன் பண்ணி கேட்டு பாரு. ஆனா ஆண்டி, அந்த இடத்தோட நம்பர் நான் தரேன். ஆனா நான் என்ன யோசிக்கிறேன்னா, நீ எதுக்காக போன் பண்ணணும்? நீ நேர்ல போய் பாரு. அவளுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. சிட்டு, என்ன விஷயம்? நீ ஏன் இந்த மாதிரி மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு இருக்க? என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம்தான். உனக்கு தெரிஞ்சா நீயும் சந்தோஷப்படுவ. என்ன விஷயம் சொல்ல? நேத்து ராத்திரி ஆதி அண்ணனும் பிரியாணியும் ஒரே ரூம்ல ஒன்னா தூங்குனாங்க. அதுக்கு என்னது? அதுக்குன்னு கேக்குற உனக்கு புரியலையா? அதுக்கப்புறம் தான் நம்ம பிரியாணி முடிவு பண்ணாங்க இங்கே தங்கிடலான்னு. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? 2 பேருக்குள்ளயும் கண்டிப்பா ஏதோ நடந்திருக்கு. சிட்டு, நீ இருக்கே, நீ ரொம்ப ஜாஸ்தி யோசிக்கிற. அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. பிரியா 2-3 நாளைக்கு தங்க தங்க போறா. அதுவும் அத்தைக்காக தான். ஆமா, ஒருவேளை அந்த கடவுள் விருப்பப்பட்டா ஒரேடி இங்கே தங்கிடலாம்ல. சிட்டு, பகல் கனவுல காணாதா அந்த மாதிரிலாம் ஒண்ணு நடக்க போறது இல்ல. பிரியா இவ்வளவு சீக்கிரம் சம்மதிக்கிறவளும் இல்ல, சமாதானம் ஆகுறவளும் இல்ல. ஆனா என் மனசு சொல்லுதே 2 பேரும் பிரச்சனையும் சீக்கிரம் தீந்துரும்னு. ஆமா சிட்டு, நானும் இதுதான் வேண்டிக்கிறேன். பிரியாவும் ஆதித்யாவும் சீக்கிரமா ஒன்னாயிடணும்னு. சிட்டு, கீழே. பிரியா இன்னைக்கு இங்கதானே வருவா? அப்போ ஒண்ணு பண்ணலாம். பிரியா சந்தோஷப்படுற மாதிரி நாம ஏதாவது செய்யலாம். இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கே. அப்படின்னா உங்களை இங்க வர வைக்கிறதுக்கான வேலையை நீ பாரு, நான் நிறுத்துற வேலையை பாக்குறேன். என்ன ஜூட்டா? ஜூட்.